அன்பின் உறவுகளே, வாழ்வை மாற்றும் ஆண்டவரை குறித்து நாம் பார்ப்போம். கானா என்ற ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு இயேசுவின் தாய், இயேசு மற்றும் சீடரெல்லாம் போயிருந்தாங்க. அப்போ அந்த திருமணத்துல சாப்பிட்ற நேரம் வந்தது. இப்போ பந்தி நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல திராட்சை ரசம் ரொம்பவும் உயர்தரமா கருதப்பட்டது. பந்தியில திராட்சை ரசம் தான் அவங்களுக்கு முதன்மையானதா இருந்தது. நம்ம இடத்துல பிரியாணி ரொம்ப முதன்மையா இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ள அந்த இடத்துல திராட்சை ரசம் ரொம்ப முதன்மையா கருதப்பட்டது. அப்போ ஒவ்வொரு பந்தியா போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா திராட்சை ரசம் குறையப்பட அங்க இருந்தது. அப்போ அந்த வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்க, ஒரே கலக்கத்தோட இருக்கிறாங்க. என்ன பண்றது தெரியல, அடுத்த பந்திக்கு நம்ம இந்த திராட்சை ரசம் எப்படி கொடுக்க போறோம், திராட்சை ரசமே இல்லையே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அங்க நின்றுட்டு இருந்த இயேசுவின் தாய்கிட்ட போயிட்டு அதை சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இயேசுவின் தாய் என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ஏப்பா இந்த மாதிரி பந்தியில திராட்சை ரசம் குறைவா இருக்காmpா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வேலை செய்யறவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. உடனே இயேசு என்ன பண்ணாரு, அந்த வேலை செய்யறவங்களாம் அழைச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க 6 கற்சாடி இருக்கு, அந்த 6 கற்சாடி முழுவதுமே என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க வேலை செய்யறவங்களாம் என்ன பண்றாங்க, அந்த 6 கற்சாடி முழுவதும் தண்ணீரை ஊற்றி நிரப்பிடுறாங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு. இதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுங்க, இப்ப பந்திக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அதை எடுத்து போயிட்டு பந்தியில கொடுக்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், முன்னாடி இது இந்த மாதிரி ருசி இல்லையா, இப்ப எப்படி இருக்கு, ரொம்ப ருசியானதா இருக்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருந்ததுங்க. ஆமாங்க, இப்போது கூட நம்மளோட வாழ்க்கை கூட என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, கவலைப்படாதீங்க. இந்த தண்ணீரை எப்படி ருசியுள்ள பதார்த்தமா மாற்றினாரோ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவாருங்க, இந்த ருசியுள்ள திராட்சை ரசத்தை போல நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.